ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரு இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மர் கொண்டு வந்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் 2 மாதம் ஒரு வருஷம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஏறல. நானும் மாற்றி மாற்றி சார்ஜர் போட்டு பார்த்தேன், ஏறல. இங்கே எந்த கடையில் கொடுக்குன்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பழசு. ரிப்பேர் பண்ணாலும் எப்படி மறுபடியும் ரிப்பேர் ஆயிரும். சரி, ஒரு புதுசு ஒன்று வாங்கிடும் அப்படின்ட்டு இருக்கலே கம்மியான விலையில் ஒரு ஷிப்பிங்கோட எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டெலிவரியோட பேக்கேஜ் எல்லாம் சேர்த்து 25 பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிம்மர் ஒன்று வாங்கிக்கிறேன். எனக்கு கடைசி வீடியோவில் பார்த்தாவே தெரியும், தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சு சுற்றிட்டு வந்துருப்பேன் ட்ரிம்மர் இல்லையும் காட்டி. அதனால் எப்படி ஒரு ஆர்டரை போட்டு சீக்கிரமாக சேர்ந்துருச்சு. இந்த கேமரா பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸ் மேலே ஒரு ஃபோனை வச்சு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அட்டை பார்த்தே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ஏதோ பண்ணி தரக்கல, கத்திரிக்கோலை கட் பண்ணிட்டு இருக்கிறேன். உள்ளே ஏதாவது கட் பண்ணி தந்துட்டு போகிறேன். வர மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் லைட்டாக கிழிச்சிட்டேன். இந்த அப்படியே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸை இது மாதிரி வீடியோ எடுத்துருக்குன்னா ஏன் ஸ்டார்டிங்கில் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண பொருளுக்குள்ளே இங்கே வேறு பொருள் சில டைம் வந்திருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுரு. ஓப்பனிங்லேருந்து அவன் தான் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பொருள் இருந்தால் கூட அப்படியே இதை காய்ச்சி அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு இதை எடுத்துட்டேன். எப்போ போல் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. அட்டை பாக்ஸை தூக்கி வீசிடுவோம். இது பார்த்தீங்கன்னா பைனிஸ். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கே தெரியல எந்த கம்பெனின்னு. இந்த யூகே பேஸ்டு கம்பெனி போல் இருக்கலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஸ்பெசிஃபிகேஷனோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிட்டேன். ஓப்பன் பண்ண எத்தனை கவரு இங்கே நம்ம எழுதி வச்சுக்கிறானு. ஒன் மில்லிமீட்டர் இருக்குது, 3 மில்லிமீட்டர் இருக்குது, 5 மில்லி, 7 மில்லி, 9, 12, 16. எனக்கு தாடி எடுத்தால் போதும், மில்லிமீட்டராக வைக்க தேவையில்லை. அதை எடுக்கிறதுக்கு மட்டும் ஒன்று வாங்கியாச்சு. நமக்கு கிளிப்பே தேவையில்லை, இது மட்டும் இருந்தால் போதும் தாடி ரிமூவ் பண்ணுறேன். வேறு பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்டர்னல் நோஸ் அண்ட் ஹேர் ட்ரிம்மர். இது பார்த்தீங்கன்னா மூக்கில் காதில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி வாங்கின ட்ரிம்மில் அது மாதிரி கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ப்ரிஃபர் பண்ணி இதை வாங்கிட்டேன். ஏன்னா மூக்கு முடி கட் பண்ணிருக்குது, இந்த கத்திரிக்கோள் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேறு கொடுத்துட்டாங்க. இங்கே கரெக்டாக போ, ஹெட் இந்த சைடு தான் இருக்குது. பட்டு வரவே மாட்டேங்குது. இப்படி வரேன், எப்படி வந்தாலும் வர மாட்டேங்குது. வந்துட்டேன், அப்படி வந்தாச்சு. தலையெல்லாம் அழிச்சிட்டேன். இப்படி திருப்பி கரெக்டாக இருக்கு. சூப்பர், கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டானுங்க. ட்ரிம்மர் இருக்குது, சார்ஜிங் கேபிள் இருக்குது. என் பழைய ட்ரிம்மருக்கு செட் ஆகுதுன்னு பார்த்தா இல்லை. பழைய ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா சி டைப் இல்லை, அது ஒரு பழைய காலத்து சார்ஜிங் போட்டு மாதிரி. அதை நான் தேடிட்டு இருக்கிறேன். அது கிடச்சின்னு வச்சுருங்க, அதை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து ஒர்க் ஆச்சுன்னா 2 ட்ரிம்மர் ஆச்சு.
இது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு இது மாதிரி ட்ரிம்மில் இருக்கிற முடியை எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கு. இது அடாப்டர். அடாப்டர் என்னது இப்படி ஒரு பீஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னன்னு பார்த்துருவோம். என்னது இது? என்ன கருமைனது இல்லை. இது நம்ம அப்புறமேல் பார்ப்போம். கண்டுபிடிச்சா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது கிளிப்பராக இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், இது தானே கிளிப்பர்ஸ். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இருக்கு இப்படித்தான் ஏதோ வரும் போல பார்த்து ஏதோ செட் ஆகும் போல இருக்குன்னு தெரியல. ஆமாம், செட் ஆகுது. இல்லையே, செட் ஆகலையே. இது கிளிப்பர் தெரியும். இது என்ன கருமைன்னு தெரியல. வேறு என்ன இருக்கு? ஓகே, இதுக்குள்ளே அந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டருக்கு 3 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டருக்கு சைஸில் பார்த்தீங்கன்னா அந்த முடி வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்பருமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இது சுருக்கு பை மாதிரி இருக்கு. எதுக்காக யூஸ் ஆகுது இந்த பை? ஓகே, எல்லா கிளிப்பரும் இருக்குது. நம்ம கிளிப்பரே தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கிளிப்பர், ஆமாம், மீசைக்கு மட்டும் ஒரு கிளிப்பர் வேணும் 3 மில்லிமீட்டருக்கு. தாடிக்கு தேவையில்லை. மீசைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டு மொத்தமாக வலிச்சு போகணுன்னு வச்சுக்கோங்க. சின்ன பையன் மாதிரி இப்போ கடையில். ஸோ பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் ட்ரிம்மர் எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியோ கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தை கண்டுபிடிச்சேன்? இன்னும் கண்டுபிடிக்கல. இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆமாம், இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேடு கம்மியாக இருக்குது. இதுக்கு அது கொஞ்சம் பெருசு. ஸோ நான் தெரிஞ்சு மேடு கம்மியாகிறது 1 மில்லிமீட்டர் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இருக்குல்லே கம்மி. அதுக்கும் கீழே எடுத்துக்கிறேன். அது இந்த கம்மி. ஓகே, இது வந்து இருக்குல்லே கம்மி 1 மில்லிமீட்ரு. கிளிப்பர் எடுத்தாச்சு. இது நமக்கு தேவைப்படுவோம். இதுலேயே பத்திரமா வச்சுக்குவோம், யூஸ் பண்ணிக்குவோம். சுருக்கு பையை மூடி பாக்ஸில் போட்டுருவோம். கூடவே வந்து இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் வந்து இருக்கான்னு பார்க்குறேன். கிடச்சிருச்சு. மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கிடச்சிருச்சு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. சூப்பர், படம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஏதோ ட்ரிம்மர் வேணுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இங்கே வருங்க, இந்த பீஸ் எதுக்கு பார்த்தீங்களா, அந்த பீஸ் பொம்மை போட்டுருக்கான் பாருங்க. இதை பார்த்து எதுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இதெல்லாம் படிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு சார்ஜை போட்டு ஒரு 5 மணி நேரம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். வேறு என்ன இருக்குது இந்த பாக்ஸில் அவ்வளோதான். ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி இதில் பாக்ஸ்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் போட்டு இந்த கவர் இதெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுது இல்லையா. இல்லை, கொஞ்சம் சார்ஜில் கொடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எப்படி பேக் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும், சார்ஜ் நின்றுருக்குமா இல்லை. சூப்பர், சார்ஜிங் கூட கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகுது, எல்லாமே ஓகே. கரெக்டாக ஆர்டர் பண்ண ட்ரிம்மர் வந்துருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ஒர்க் ஆகுது. கிளிப்பு அது எல்லாமே நெட்டில் பார்த்தது எல்லாமே ஆர்டர் பண்ணும்போது அது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற இது, அப்புறம் இந்த பீஸு, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் புக்கை பார்த்து படிச்சுக்கணும். இப்போ பார்த்தா நேரம் இல்லை, நாளைக்கு காலைல நேரத்தில் வேலை இருக்குது. ஸோ வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அது என்னென்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.